ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் திருச்சி பொண்ணு மீனா பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, நான் கொடிவேரிக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? லைவ் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். கொடிவேரி ஈரோடு போகலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் காலையில் ட்ரெயினுக்கு போனோம். இந்த பொம்பளை இருக்கா பாருங்க, இவளால் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு இந்த அங்கே ஒருத்தி இருக்கா பாருங்க, அவள் வெக்ஸ் ஆகி அங்கிட்டு போய் அலைய ஆரம்பிச்சிட்டா. நான் திரும்பி வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், என்னை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டா. சரி, நம்ம திருச்சிக்கு இப்போ ஈரோடு போகலன்னா பரவாயில்ல, திருச்சி போவோம் அப்படின்னு சொல்லி பாதி பேர் கல்லணை போகலான்னு சொல்கிறாங்க, பாதி பேர் முக்கம்பூர் போகலான்னு சொல்கிறாங்க. சரி, எங்கே போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு திருச்சிக்கு டிக்கெட் எடுத்துட்டோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, திடீர்னு நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட்டில் போட்டிருந்த டைமுக்கு ஒரு ட்ரெயின் வந்துச்சு, 4வது பிளாட்ஃபாரம்னு சொல்லி. சரின்னு நாங்கள் என்ன பண்ணோம், ஓடி போய் அந்த ட்ரெயினில் ஏறிட்டோம் புள்ள குட்டிங்களோட. கடைசியில் அது மதுரைக்கு போகிற ட்ரெயின், திண்டுக்கல் வழியா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் ஏறிட்டோம் உள்ளார. நாங்கள் ஏறினது கடைசி கம்பார்ட்மெண்ட்டில். ஆனால் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 2 பேர் ஓடி எங்களை எம்மா இது மதுரைக்கு போகிறது, நீங்கள் எப்படியா இருந்தாலும் இதில் ஏறிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நல்ல மனுஷங்க எங்களை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் திருச்சி ட்ரெயின் வந்தோன்னே அவங்களும் எங்கள் கூட ஏறினாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த 2 நல்ல மனுஷங்களுக்கு. மழை ஆரம்பிச்சிருச்சு, தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கல்லணையை கேன்சல் பண்ணிட்டோம். ஒரு வழியாக முக்கம்பூருக்கு தான் ட்ரெயின் போகும். கடைசியில் இங்கே பெட்டவாத்தலையில் கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன். எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு கடைசியில் இங்கே கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் அந்த பொம்பளை. பிள்ளைங்களெல்லாம் காட்டு, பிள்ளைங்களாம் என்ன கதியில் இருக்காங்கன்னு பாருங்க. எங்கடி பிள்ளைங்க? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சான்ற கதையா இன்றைக்கி முழிச்ச முகமே சரியில்லைங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே இங்கே இறங்கி ஒரு வழியாக முக்கம்பூர் என்ட்ரன்ஸில் கால் எடுத்து வச்சாச்சு. எங்களை பாருங்கள் எவ்வளோ பாவமாக இருக்கோம்னு. சரி, முக்கம்பூரை என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, திருச்சியில் இருக்க 90 கிட்ஸு 2K கிட்ஸு எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு தடவையாவது வராமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் வந்திருக்கேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சரி, என்னோடய பருவ காலத்துலேயும் சரி, இப்போ என்னோடய முதுமை காலத்துலேயும் நான் வந்துட்டேங்க. ஆனால் என் பிள்ளை வரல. என் பிள்ளையை தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். என் பிள்ளை எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. நான் இவங்களோட வந்தேன். தண்ணியில் செம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு கிடந்தோம். பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். என்ன மிகப்பெரிய கஷ்டம் என் பிள்ளை இல்லைன்றதான் திரும்பி எனக்கு அதுதான் தோணிகிட்டே இருந்துச்சு. ஓகே, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோங்க. அங்கே 3 பேர் தனியாக இருக்காங்க பாருங்கள், அவங்க 3 பேர் தான் எங்கள் கூட வந்த குழந்தைங்க. நாங்கள் பாருங்கள் இங்கே கிளவிங்க பூரா ரவுண்டு கட்டி உக்காந்துட்டோம். எல்லாம் முடிஞ்சு நைட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. கரூர் நோம்பி பூத்தட்டு.